Dear 11th standard students, exercise 11.6 வந்து 10th sum root x by 1 plus root x dx இருக்குது. இதை நாம இங்க substitution பண்ணிக்கலாம். Let t is equal to 1 plus root x. இப்போ dt by dx is equal to 0 ஆயிடும். இது 1 by 2 root x ஆயிடும். இப்போ நமக்கு dx தேவைப்படுது root x into dx. ஓகேவா? ஸோ dx டினாமினேட்டர் இருக்கிறதுனால இப்போ நாம எக்ஸாக்ட் எடுக்க முடியாது. அதை dx ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட் எக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ dx மட்டும் வேணும்னாக்கா திஸ் இஸ் ஈக்குவல் டு dt பை நமக்கு வந்து dx மேலே போகணும் இல்லையா? ஸோ dt இங்கே வச்சுக்கிட்டு 2 root of x dt is equal to dx எழுதிக்கலாம். இப்போ dx இருக்கிற இடத்துல இதை எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் root x into dx by 1 plus root x அப்படிங்கிறது இன்டகிரேஷன் வந்து இந்த root x அப்படியே வச்சுக்கலாம். dx இருக்கிற இடத்துல 2 into root x எழுதிக்கிட்டு ஒரு dt எழுதிட்டு பை இப்போ இது வந்து 1 plus root x என்னன்னு வச்சிருக்கலாமா t into வச்சிருக்கிறோம். t போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்தர் இது வந்து root x the whole square வந்து பாருங்க. root x the whole square னா x ஆகுது, அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதிலிருந்து நமக்கு root x is equal to t minus 1 வந்து பாருங்க. அதனால இந்த root x into root x into root x is equal to x ஆகிறதுனால this இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். அப்படி இல்லையா இப்படியே கூட எழுதிக்கலாம். இந்த 2 வெளியில் எடுத்துட்டோம்னா root x the whole square into dt எழுதிக்கிட்டு by t எழுதிக்கலாம். root xங்கிறது என்னது நமக்கு 1t minus 1 தானே, அதனால அந்த t minus 1 the whole square எழுதிக்கிட்டு by t போட்டு இங்க ஒரு t போட்டுக்கலாம். இப்போ இதை 2 அப்படியே வச்சுக்கிட்டு a minus b the whole square ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். இப்போ இது அந்த இடத்துல இது வேண்டாம், அதனால இதை அழிச்சிடலாம். ஓகே, இப்போ a ஸ்கொயர் அப்படின்றது t ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் 2t plus 1 a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர்னு ஆகிடுது பை t dt. இப்போ அந்த t காமன் டினாமினேட்டராக இருக்கிறதுனால அந்த 2வை அப்படியே வச்சுக்கிட்டு இது t ஆகிடும். t ஸ்கொயர் பை t இது கேன்சல் ஆகிட்டு ஒரு 2 t கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 1 பை t ஆகும். இது dt. இப்போ இதை வந்து நாம் ஃபர்தர் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா திஸ் 2 as it is வந்துட்டு இந்த t டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா t ஸ்கொயர் பை 2 ஆகும். இப்போ இந்த 2 இருக்கு, இந்த 2 into dt இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2t ஆகிடும். இது log t ஆகிடும். ப்ளஸ் ஆகிட்டு log ஆஃப் மாடலஸ்குள்ள t போட்டுட்டு ப்ளஸ் c. இப்போ இந்த 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இது 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் t ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் 4t ஆகிடும் ப்ளஸ் 2 log ஆஃப் t ஆகிட்டு ப்ளஸ் c வந்துடும். இப்போ tக்கு இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னாக்கா that will be our final answer. t அது இருக்கு நம்மளுக்கு 1 plus root x the whole square minus 4 times 1 plus root x plus twice of log of 1 plus root x plus c. Okay, that's all. Okay, thank you.